10 ஆண்டுகளாக இந்த மோடியினுடைய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலங்களாக இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பேரிலே பெற்றிருக்கக்கூடிய கடன் 50 லட்சம் கோடி. 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் பெற்றிருந்த கடன் என்பது 50 லட்சம் கோடி. ஆனால் இந்த 10 ஆண்டுகளிலே மோடியினுடைய இந்த பாஜகவினுடைய அரசு இந்த 10 ஆண்டுகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன் 1,50,000 கோடி என்பதிலே இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கடன் எல்லாம் யார் செலுத்துவார்கள்? 1,50,000 கோடியை 10 வருடங்களில் இவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 60 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் மொத்த கடனே 50 லட்சம் கோடி. இந்த மண்ணை இந்த பாஜக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதிலே ஒரு அரசியல் செய்ய விரும்புகிறது. வரக்கூடிய இந்த தேர்தலிலே நாம் இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், நமது மக்களை, நமது மொழியை, நமது தாய் மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் உங்கள் பகுதியை சார்ந்த ராணி ஸ்ரீ குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீ பண்ண திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளு. நான் இதெல்லாம் பண்ணிருக்கப்பா, இந்த நாட்டுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி மோடியால கேட்கறதுக்கு ஒரு துப்பு இருக்கா? கேட்க முடியுமா? இங்க ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு அதிகாரி. ஐபிஎஸ் படிச்சவங்க என்னங்க பண்ணணும்? தப்பு பண்றவன், குற்றப்பிரிவில் உள்ளவன தண்டிக்கிற வேலை செஞ்சவர் தானே அவர். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு ஆளு யாரெல்லாம் குற்றவாளி அவனெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு இருந்தா அது என்ன கட்சி? அது எதுக்காக அந்த கட்சி? ஒரு உண்மையை நான் இங்க தென்காசியில சொல்றேன். இன்னைக்கு தானே நிறைய பேர், நிறைய சினிமா நடிகர்கள், அவங்க இவங்க எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குன்ட்டு கிளம்பி போறாங்க. 2014க்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இளைஞர் தாமரை மாநாடுன்னு திருச்சியில தமிழிசை தலைவராக இருக்கும்போது நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அதற்கு பிறகு குஷ்பு போயிட்டு இப்போ மகளிருக்கு ஆணையத்துக்கெல்லாம் தலைவராக இருக்காங்கல்ல. அந்த டயத்தில் எல் முருகன் தலைவர், பிஜேபிக்கு தலைவராக இருந்தார்ல, அவரை நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீங்கள் சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவலில் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, எந்த வாரியத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொல்லுங்க. எது? எந்த வாரியம்? எது? பெட்ரோலிய வாரியமா? இருந்துக்கங்க. ஹார்பர் துறைமுகத்தை அதான் நீட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எங்கே இருக்கு? ஸோ ஆனாலும் துறைமுகத்துக்கு ஒரு வாரியம் எடுத்துக்கங்க. ஏங்க, ஒரு பெட்ரோல் பங்குக்கு கைப்பு போட்டீங்கன்னா 20-25 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கு அடுப்போ கார் வேற, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாரியம், முன்னாடி கொடி கிடின்னு பயங்கர பில்டப்பா இருக்கும். வாங்க, இதெல்லாம் சொன்னா எவனாவது போவானா? போக மாட்டாங்க. இது மாதிரிலாம் சொன்னா 100 ரூபாய் 200 ரூபாய்க்காயே இன்னைக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தெரியுற இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா ஒருத்தன் போவானா? போக மாட்டானா? ஆனா அப்படியும் போகாம ஒருத்தன் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறதா முக்கியம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த வரியை, மக்களுக்கான வரியை திருப்பி கொடுக்காட்டியும் கூட மாநில அரசினுடைய வருவாய்களில் இருந்து இந்த மக்களுக்கான இப்பேற்பட்ட நல்ல திட்டங்களை வழங்கக்கூடிய நிலையில் மத்தியிலே இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வந்தால் நிச்சயமாக மக்களுக்கான அனைத்து திட்டங்களிலே இங்கே கிடைப்பதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் துணையாக இருப்பார். ஆகவே நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உங்களது வேட்பாளர் உஷாஸ்ரீ குமார் அவர்கள், ராணி ஸ்ரீ குமார் அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வதுதான் இந்த தேசத்திற்கு நீங்கள் நன்றியோடு